குழந்தைங்கெல்லாம் வற்புறுத்தி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன்ற ஒரு பொருளை அவங்கள கேட்டு வாங்கி சாப்பிடுற ஒரு ரெசிபியை மாத்திடலாம். இது 1/2 கிலோ அளவுக்கு காட்டு நெல்லிக்காய். இதை தண்ணியில நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு இட்லி பாத்திரத்துல வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். நல்லா வெந்துருச்சுன்னா இது போல வெடிப்பு விட்டு வரும். இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆற வச்சுட்டு சீரை விட்டுட்டு மேல இருக்க சதப்பகுதி மட்டும் தனியா எடுத்துக்கலாம். இந்த சீரை தூக்கி போட வேண்டாம். இதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு. வெயில காய வச்சு பவுடர் போல பண்ணிட்டு டீ மாதிரி கூட போட்டு குடிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல நெல்லிக்காய் இஞ்சி சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா ஃபைனா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பேன்ல 1/2 கிலோ வெல்லம் சேர்த்துட்டு கூடவே 100 ml தண்ணி சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாம கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்ததும் ஸ்ட்ரெயினர் வச்சுட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். வெள்ளத்துல மண்ணு தூசி எல்லாம் இருக்கும். அதே பேன்ல இப்ப நம்ம ஃபில்டர் பண்ண வெள்ளத்தை சேர்த்துட்டு கூடவே அரைச்சு வச்ச பல்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்துல நல்லா திக்காகி வரும். இது கூட கொஞ்சமா பாதி எலுமிச்சை பழத்தை புழிஞ்சிட்டு உள்ள சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கெட்டியாகி வந்தது இது கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 15 நிமிஷத்துல இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வந்தது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பட்டர் ஷீட் போட்டு செட் பண்ணிடலாம். ஆஃப் அன் நல்லா ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமா பிடிச்ச ஷேப்க்கு கட் பண்ணிட்டு சர்வ் பண்ணுங்க. சூப்பரான நெல்லிக்காய் சாக்லேட் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.